ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakkam from ₹29 lakhs onwards. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. பரபரப்பான ஒரு அரசியல் சூழலாக திரும்ப தமிழ்நாடு அரசியல் மாறிடுச்சு. செங்கோட்டையன் நீக்கம் அடுத்த நாள் ஒரு விரிவான விளக்கத்தையும் செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்தித்து கொடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? சசிகலா தினகரன் 7% அவுட்டு, ஓபிஎஸ் 13% அவுட்டு, செங்கோட்டையன் மீதி 20 எத்தனை சதவீதத்தை காலி பண்ணுவாருங்கிறது 26 தான் தெரியும். கண்டிப்பாக செங்கோட்டையன் நீக்கம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும். சோர்ந்து போயிருப்பாங்க. கொங்கு மண்டலத்தில் அவருடைய ஜாதிய பின்புலமும் செங்கோட்டையனையே நீக்கிட்டாங்கங்கிறதும் கொங்கு மண்டலத்திலையும் அதிமுகவுக்கு கூடுதல் பின்னடைவை கொடுக்கும். இன்றைக்கி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, வருத்தம் அளிக்குது, எனக்கு கொஞ்சம் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கண்ணீர் தான் வருது அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தார். நீங்கள் சொன்னது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கொங்கு வட்டாரத்தில் செங்கோட்டையனே நீக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு, என்னென்னலாம் துரோகம் பண்ணியிருக்காரு கட்சிக்காக அப்படின்னு சொல்லி. திமுகவினுடைய பி டீம் மாதிரி அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் என்ன சொன்னார்? யாருக்கு பி டீம்னார்? ஓபிஎஸ்ஸை பாஜக பி டீம், பாஜக ஆள், பாஜக அவரும் வேற இல்லை, நாங்கள் செயல்பட முடியாமல் ஒற்றை தலைமை வந்தால் தான் அங்கே நிற்கும், நாங்கள் செயல்படணும்னா ஒற்றை தலைமை ஆகும், பாஜக தான் அங்கே நெருக்கடி கொடுக்குறாங்க, அதிமுக திராவிட கட்சி அளிக்கிறாங்க, தந்தை பெரியாருக்கு பாரதத்தை வேணும்னு நண்பர் கேபி முனுசாமி கேட்க, அன்னைக்கு செங்கோட்டையனும் அதுக்கு துணை நின்றார். நான் மறுக்க வரல. செங்கோட்டையனும் அன்னைக்கு அதுக்கு துணை நின்றார், மறுக்க வரல. எல்லாம் பண்ணி 2024 பிறகு யார் பாஜக கூட இருக்கா? அப்போது பிடிஎம்ங்கிறது அவனுக்கு ஆள், அவனுக்காக செயல்படுறாருங்கிறதெல்லாம் நமக்கு இவரால் பாதிப்பு வரும். அந்த பாதிப்பை தடுக்கணும்னா பிடிஎம்னு ஒரு இதை சொல்லிட்டா போதுங்கிற ஒரு போர் தந்திரம் தான் அந்த பிடிஎம்ங்கிற குற்றச்சாட்டு. அது திரும்ப கேட்குறாரு, கொடநாடு கொலை வழக்கு இன்னும் ஒன்றும் ஆகலை, நீங்கள் A1ங்கிறாரு. இல்லை, அதை எதை மீன் பண்ணி செங்கோட்டையன் A1 அப்படிங்கிறாரு? அவர் அந்த கொலை குற்றத்துக்கு A1 அப்படின்னு சொல்ல வராரா, இல்லை திமுகவினுடைய முதல் ஆளாக A1ஆக இருக்கார் அப்படின்னு சொல்ல வராரா? அதுதான். நீங்கள் ஒரு விதத்தில் போனால் உடனே கேஸ் வரும், டிஃபமேஷன் வரும். அதை அப்படி மக்கள் மத்தியில் அப்படி கொண்டு விடுறதுக்கு தான் அந்த இப்படி தான் சொன்னேன் அப்படி சொல்லலைங்கிறதுக்காக தான் A1ன்னு சொல்கிறாரு. அதை புரியக்கூடியவங்களுக்கு புரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் செங்கோட்டை நீக்குங்கிறது அந்த கொங்கு வட்டாரத்தில் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. அப்போ அது தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணுமா, இல்லை அடுத்த சில நாட்களில் இதுக்கான ஒரு தாக்கம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஓபிஎஸ் 13% வாக்கை பிரிச்சிருக்கிறாரு, டிடிவி தினகரன் 7%, சசிகலா சேர்ந்து 7% அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது எத்தனை பேர் அவர் கூட வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். இப்போது செங்கோட்டையன் கூட எத்தனை அமைச்சர்கள் கூட வந்துட்டாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் கூட வந்திருக்கிறாங்க எடப்பாடியை எதிர்க்க? ஏற்கனவே தோற்று போன கட்சியில் உள்ள பிளவு நான் சொன்னேன். எடப்பாடி ஓபிஎஸ் பிளவு வரும்போது இது தோற்று போன கட்சியில் உள்ள ஒரு பிளவுன்னு சொன்னேன். இதே செங்கோட்டையன் தான் திண்டுக்கல்னார், ஈரோடு கிழக்க. ஏன்னே இப்படி சொல்கிறீங்க? அது 55% முதலமைச்சராட்டு கலைஞர் வாக்கு பெற்ற ஒரு கட்சியில் உள்ள ஒரு பிளவு திண்டுக்கல். இந்திரா காந்தி பிரதமர் 55% வாக்கு பெற்ற கொஞ்சம் கூட உண்டு கட்சியில் உள்ள பிளவு. அந்த 50%க்கு மேற்பலம் கொண்ட ஒரு ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு பிளவு அது. இது தோற்று போன ஒரு கட்சியில் உள்ள பிளவு. இந்த பிளவில் நீங்கள் எப்படின்னு ஈரோடு கிழக்க திண்டுக்கல்னு சொல்லுவீங்க? தப்பாக சொல்லாதீங்கன்னே. அது வேற இது வேற. தோற்று போன கட்சியில் ஒரு பிளவு நடந்தால் பிளவுபட்ட 2 கட்சிகளோட வாக்கையும் கூட்டினாலும் மொத்த ஓட்டு வராது. இப்போ எடப்பாடிக்கு 20ஐயும் ஓபிஎஸ்க்கு 1ஐயும் கூட்டினாலும் 12 காணல. எங்கே போச்சுன்னு தெரியாது. 12 ஸ்டாலினுக்கு போயிருக்கலாம், அங்கங்கே போயிருக்கலாம். 12% வாக்கு காணாமல் போயிட்டு. அப்போ இது மேலும் படுதோல்வி அடைஞ்ச கட்சியில் உள்ள பிளவு. இந்த பிளவு தமிழ்நாடு அளவுக்கு ஒரு உருவம் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுக எடப்பாடியோட பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும். அது கொங்கு மண்டலத்தோடு நின்று போனால் கொங்கு மண்டலத்தில் ஒரு சிறிய அளவில் பாதிப்பு இருக்கும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை,
அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போயிட்டார். என்னென்னலாம் நடந்திருக்கு, கடந்த 2-3 வருஷத்தில் என்ன நடந்தது, என்னென்னலாம் வந்து செங்கோட்டையன் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸ் என்ன கட்சிக்காக பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக எதனால நாங்கள் நீக்கணுங்கிற வரைக்கும் தெளிவாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போகிறாரு. இந்த லாவணியா கச்சேரி, இந்த எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி, இந்த அக்கப்போர் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அவர் துரோகிம்பார், இவரை துரோகிம்பார். பட் இவர் வந்து ஒரு தொடர் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். கோவை செழியனுக்கு எதிராட்டு எம்ஜிஆர் கோவை செழியனுக்கு எதிராக போகும்போது எம்ஜிஆருக்கே ப்ரொடெக்டராக நின்று கட்சிக்குள்ளே நின்றவர். ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய தூணா நின்றவர். சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன் நின்றவர். ஜெயலலிதா இருந்தபோதே கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு தகவலையும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. அமைச்சரவையிலேருந்து மாற்றம், அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேருந்து நீக்கினது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு. கட்சியிலேருந்து நீக்கங்கிறது போய் ஜெயலலிதா தனக்கு போட்டியாக வந்துருவாருங்கன்னு 500 வண்டி போனதுனால இன்செக்யூர் ஜெயலலிதா வந்து அவருக்கு மந்திரி பதவியெல்லாம் பறிச்சார், கட்சி பதவியெல்லாம் பறிச்சாங்க. அந்த விஷயங்கள் நடந்தே தவிர கட்சியை விட்டு ஜெயலலிதா நீக்கல, கட்சிக்குள்ளே தான் அவர் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும்னு நான் சொல்லும் போதே கூட என்கிட்ட சொன்னது, வக்கீல் நாம் வெளியே வந்தால் மேக்சிமம் அதிமுகவுக்கு பலகீனம் அடையும், திமுகவுக்கு அது லாபமாகும், நமக்கு எந்த லாபமும் இல்லை, நம்மளால் கட்சி உடஞ்சுதுங்கிற பேர் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொன்னார். நாம் சந்திக்கிறோம் இதுங்கெல்லாம் தெரிஞ்சதும் ஐயா நடராசன் உடனே டக்குன்னு செங்கோட்டையன் பெரிய சக்தின்னு ஜெயலலிதா அம்மையாராலேயே அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனுக்கு சசிகலா அம்மையார் அவங்க வந்து எடப்பாடி அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க, கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பையும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த அரசியலில் செங்கோட்டையன் உயர்றதுக்கு காரணம் அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சக்தி இருக்குது, நமக்கு இணையான போட்டித் தலைவர்னு நடராஜன் சசிகலா வந்து அவரை நினச்சதான் காரணம். 2011 அந்த வகையில் நாங்களும் அவரை மீண்டும் நீங்கள் சிஎம் ஆகணும்னு அவரை உருவாக்குறதுக்கு 11க்கு முன்னே அந்த ஓபிஎஸ் இவரெல்லாம் அந்த டிக்கெட்டெல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. உருவாக்குறதுக்கு முயன்றதும் அது அரசியல் அரங்கத்துக்குள்ள கண்கொத்தி பாம்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஐயா அம்மா நடராசன் இவர் வெளியே போனால் கவர்மெண்ட்டுக்கே சிக்கலாகும்னு கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு செங்கோட்டையனை உள்ள மந்திரி சபைக்குள்ளே எடுத்து போட்டார். ஜெயலலிதாவால் மந்திரி சபை மறுக்கப்பட்ட செங்கோட்டையனுக்கு எடப்பாடி மந்திரி சபையில் இடம் கிடச்சிதுன்னா அவர் தவிர்க்க முடியாத சக்தி. அவர் ரிவோல்ட் பண்ணால் அது கட்சியை உடச்சிருங்கிற இதில் சிறந்த ராஜதந்திரியான ஐயா நடராஜனே அதை செயல்படுத்தினார். அது மட்டும் இல்லை, சைதை துரைசாமியும் வந்து எதிராக பேரக்கூடாதுன்னு அவரையும் உள்ளே எடுத்து போட்டாருங்கிறதும் உண்மை. கட்சிகளில் தான் இருந்தாங்க, முக்கியத்துவத்தை கொடுத்து வாங்கன்னு சேர்த்தாங்கங்கிறது உண்மை நிலைமை. ஸோ செங்கோட்டையனுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. நீங்கள் பன்னீர் கூட ஒரு 4-5 எம்எல்ஏ வந்தாங்க, அந்த மாதிரி செங்கோட்டையன் கூட வருவாங்கன்னா வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி கூட செங்கோட்டையன் வந்து நாங்கள் 6 பேர் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தோம், இப்போ அவங்களுடைய பேரை வந்து நாகரிகம் கருதி என்னால் சொல்ல முடியாது இன்றைக்கி யார் யாரெல்லாம் சந்தித்தோம் அப்படிங்கிறது கூட போகிற போக்கில் அவர் சொல்லிட்டு போகிறார். அப்போது இன்னும் வந்து செங்கோட்டையனுடைய மனநிலையில் இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலயமா தெரியுது. ஆனால் அந்த மனநிலை கொண்டவர்களை எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் இவர் வந்து வெளியே வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து இப்போது கட்சியிலேருந்து நீக்கிறதுங்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீக்கலான்னா எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போகும். அதை நான் சொன்னேன், எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறாரோ அவருக்கு எவ்வளோ லீடர்ஷிப் அடிப்படும், தன்னை அசெப்ட் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னேன். எந்த இடத்துல நான் எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, அவரை நான் குறைச்சி மதிப்பிடல. எப்படி ஐயா நடராசனை நான் குறைச்சி மதிப்பிடாமல் மோடி கிட்ட இவங்க சிஎம் ஆகி தமிழ்நாட்டை பிடிச்சா நமக்கு எதிராக யூபி, பீகார், இந்தியா ஃபுல்லாக அரசியல் பண்ணுவாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம்களை நமக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஆன்டி பிஜேபி போல்சஸ் எல்லாம் ஒன்றிணைப்பாங்க, மிகப்பெரிய சக்தி, இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க பலம் படைத்தவங்க, அவங்கள கிராக் டவுன் பண்ணுறது தான் பிஜேபி நன்மைக்கு சரின்னு நாம் ஐயா நடராசனை ஜஸ்ட் லைக் தட் நினைக்காம பெரிய ராஜதந்திரி, பெரிய பலம் கொண்டவர்னு சொல்லி மோடிக்கிட்ட நாம் அந்த முடிவை எடுக்க வச்சோமோ. ஏன்னா என்னோட தம்பி ரங்கராஜ் பாண்டே எல்லாம் அண்ணா வந்தாச்சு ஜெயலலிதா இடத்துல சசிகலான்னு சொல்லும்போது தம்பி இருந்த தொலைக்காட்சியிலேயே கவர்னர் வரமாட்டார், சசிகலா அம்மையாருக்கு பதவியேற்பு நடக்காதுன்னு சொன்னால் அவங்க பெரியவங்க விட்டால் மோடிக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணுவாங்கங்கிற நிலைமையில தான் அவங்கள நான் கணித்தேன். அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி சாதாரணவர் அல்ல. எதிர எடப்பாடியார் எலெக்ஷன் தான் நான் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவார்னு தான் சொன்னேன், கலைஞர் புரட்சித் தலைவர் மாதிரி ஒரு தலைவராக விரும்புகிறான்னு தான் சொன்னேன். அதே விருப்பம் அவருக்கு இருக்குது. இன்னும் தன்னை வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி அசெப்ட் பண்ணுன்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் காலத்தின் சூழ்நிலை, ஜெயலலிதா அம்மையார் காஸ்ட் நியூட்ரல் லீடர், பிராமின், எதிர்ப்போட்டு இல்லாத ஒரு சமூகம், அதனால அவங்க ஜானகி அம்மையார் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ரெண்டும் அவங்களுக்கு கைகூடி வரும்போது ஜானகி அம்மையார் வந்து எதையும் கிளைம் பண்ணாமல் 10-11% ஓட்டை விட்டுட்டு போகும்போது அவங்க லீடர் ஆகிட்டாங்க. இங்கே ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும்
இவங்களுக்கு மேலே இருந்தவங்க இவருக்கு சிக்கலாக இருக்கும்போது அவர் பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கிறாரு. செங்கோட்டையனாலையும் தொண்டர்கள் மத்தியில் பின்னடைவு கண்டிப்பாக அடைவார். இது 20% தோத்து போன கட்சியினால இதில் போய் செங்கோட்டையன் போய் என்ன லாபம் வரப்போகுதுன்னு அவங்க அப்படியே பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி கூட இருந்துருவாங்க. இப்போ நீங்கள் ஜாதி ரீதியாக சொன்னனால ஒரு கேள்வி. இப்போது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே அந்த சமுதாய ரீதியாக அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. கொங்கு பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அந்த தேவர் நிகழ்ச்சியில் பங்கேற்று இப்போது உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் இன்னைக்கு செய்தியாக வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்போ இதன் மூலமாக அப்போ அதிமுக பொதுச் செயலாளராக நான் வரணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்ல வராரா? மறைமுகமாக அந்த ஒரு மெசேஜையும் சொல்ல வராரா? அதுதான் எதிர்பார்ப்பு. அதுதான் அந்த சீமானும் அவரும் கலந்துக்கிட்ட சாணக்கியா விழாவில் தான் அது இது பண்ணி என் தம்பி ரங்கராஜ் பண்டே தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தான். அவன் கருத்து வேற, என் கருத்து வேறனாலும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை தம்பி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாப்புல. அதுதான் எடப்பாடிக்கு ஒரு அச்சத்தை கொடுத்தது. செங்கோட்டையனை வச்சு அதிமுக உடைச்சிருவாங்களோன்னு பயந்தாங்க. மோடி ஆர்டி டீம் அண்ணாமலைலாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, 18 சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிற அச்சம் எடப்பாடிக்கு வந்து, அதனால தான் மக்களவை தேர்தலிலே பாஜகவின் ஏஜென்ட் பன்னீர்செல்வம்லாம் சொல்லி அவரை நீக்கி மக்களவை தேர்தலிலே பாஜக கூட சீட்டு தராரில் கூட்டணி இல்லாமல் பாஜக மைனஸு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு நின்னவர் பாஜகவுக்கு ரெலவன்ஸ் குறைஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு உள்ளே வந்துட்டார் அவர். இப்போ இந்த இடத்துக்குள்ளே பாஜக சில பிள்ளையை பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்லேயே வராதவரை செங்கோட்டையனை காட்டி கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்துடும்ங்கிற அடிப்படையை காட்டி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோங்கிற சில விஷயங்கள் எல்லாம் சூசகமாக காட்டவங்க தான் 20% ஓட்டை ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்குள்ளே கொண்டு வந்தார். அது பாஜகவுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ பாஜக அந்த 20% ஓட்டுக்குள்ளே உள்ள ஒருத்தர் வந்து வெளியேறி இருக்கிறாரு. இவர் நிர்மலா சீதாராமனோடு நெருங்கிய அரசியல் ரீதியான தொடர்பு கொண்டவர். இது அமித்ஷா கூட அரசியல் ரீதியான தொடர்பு கொண்டவர். அப்போ இந்த இடத்துக்குள்ளே பாஜக இவர்களை பயன்படுத்தி நீங்கள் உங்களை சொன்னால் முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, நான் வன்னியர் ஓட்டு போட மாட்டாங்க, இவர் நான் வெள்ளாள கவுண்டரில் பாதிப்பு இருக்கும், நிர்மலா சீதாராமனை ஏற்றுக்க தயாராங்கிறது கூட கேட்கலாம். அல்லது செங்கோட்டையனே சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிடுங்க, அவங்களுக்குன்னா இந்த ஜாதிகளெல்லாம் எதிர்ப்பாக இருக்க மாட்டாங்கன்னு கூட எடப்பாடிக்கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடியை தள்ளிக்கிட்டு போகிறதுலையும் பிஜேபிக்கு லாபம் இல்லை. நீங்கள் ஸ்டாலின் திமுக அணி 45% விழுக்காட்டில் இருக்குது. காங்கிரஸ் சீட்டை குறைச்சிக்கிறோம், விஜய்க்கு வேணாலும் சீட்டை எங்கள் ரூட்டில் கொண்டு வரேன்னு ஸ்டாலின்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பீகாரில் 12 சீட்டை குறைச்சி விஐபி பார்ட்டி மீனவர்கள் கட்சி மல்லா கட்சியான முகேஷ் சகானியை டெப்டி சீஃப் மினிஸ்டராக சொல்லி 18 சீட்டு கொடுக்கறதுக்கு 8 சீட்டை இந்தியா அணியை பலப்படுத்துறதுக்கு காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் விஜய் வரட்டு, ஓபிஎஸ்சி, டிடிவி, பிரேமலதா வரட்டு நாங்கள் சீட்டை குறைச்சிக்க தயாராக இருக்கான்னு சொல்லும்போது அந்த அணி பெருசாக இருக்கும்போது 20% எடப்பாடியை ஜஸ்ட் லைக் தேட்டு தூக்கி போடவும் முடியாது. நீங்கள் பிஜேபி எடப்பாடி அடித்து என்ன லாபம்? எடப்பாடியை சரியான முறையில் லாக்கு போட்டு பயன்படுத்தினா லாபம். இன்னைக்கு செங்கோட்டையன் பாஜகவை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. 4 வருஷம் ஆட்சியை காப்பாற்றினவங்க பாஜக அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனால் 2024 தேர்தலில் பாஜக கூட இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுமே இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். அப்போது யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்களா இவர் துரோகம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து செங்கோட்டையன் சொல்ல வர்றார். அப்போது ஒரு பக்கம் பாஜக தேவைப்படும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுது, தேவையில்லை அப்படிங்கும் போது பாஜகவை கழட்டி விடுறாரு. இதைத்தான் செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்றாரு. உண்மை. இதை தமிழ் மண்ணில் ஆணித்தரமா நிமிர்ந்து உண்மையோடும் நேர்மையோடும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறவன், மோடிக்காக சொல்லிட்டு இருக்கிறவன் ஆர்டி. இதைத்தான் எங்கள் டீம் சொல்கிறோம். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அவர்கிட்ட அலர்ட்டாக இருக்கணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதே வேளையில் 20% ஓட்டை நிரூபித்தவரை திமுக இண்டி கூட்டணி, அது காங்கிரஸ்காரங்க விஜயை கொண்டு வாங்க, யாரை வேணாலும் கொண்டு வாங்க, நாங்கள் சீட்டை குறைச்சிக்கிறோன்னு பீகாரில் சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியையும் ஜஸ்ட் லைக் தேட் வந்து பாஜக ட்ரீட் பண்ண முடியாது. 20% ஓட்டோட உள்ளே வந்திருக்கிறாரு. அதே வேளையில் அவர்கிட்ட ஏமாந்துடாமல் அலர்ட்டாட்டும் இருக்கணும். அவரை ஒரு லாக் பண்ணி டீல் பண்ணணும். இன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து கிட்டத்தட்ட 104 சமூகமும் இதை பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அதிமுகக்குள்ள, தென் மாவட்டங்களில் எடப்பாடியினுடைய அணுகுமுறையை எப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவருடைய துரோகமே மறுபடியும் வந்து அவரை வீழ்த்த போகுது அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் அதில் சரியாக தான் சொல்கிறார். ஏன்னா டிடிவி தினகரன் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்தது தவறுன்னு சொன்னார். எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அதை செய்ததாட்டி டிடிவி தான் அந்த நடக்கும்போதே ரொம்ப தெளிவாக சொன்னார்.
காரணம் 2019 மக்களவைத் தேர்தலில் 8000 ஓட்டு எடப்பாடிக்குள்ள சீஃப் மினிஸ்டர் தொகுதிக்குள்ள அதிமுக ரெட்டல குறைவு. ஸோ 10.5 கொடுத்ததன் மூலமாக அவர் வந்து 93,000 ஓட்டு அங்கே அதிகமாயிட்டார். இப்போ பாமக இல்லாமலே 50,000 ஓட்டு அதிகமாயிட்டார். அப்போ நீங்கள் இது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலையை தாண்டி எடப்பாடி டிடிவி சொல்லக்கூடிய சமூகங்களோட விழிப்புணர்ச்சி பெருசாக இருக்குது. தமிழ் மண்ணில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுக்காக நேர்மறை சமூக நீதி, எந்த பிராமணர் உட்பட யாரையும் எதிர்க்காம எல்லாத்துக்கும் சமூக நீதினு எடப்பாடியோட அந்த சூறையாடலை வெளிப்படுத்தினது எங்கள் டீமோட பெரிய பங்களிப்பு. அதை அன்னைக்கு அரசியல் ரீதியாட்டும் டிடிவி சொல்றாரு. ஸோ இவரோட இந்த நடவடிக்கை தான் முக்குலத்தோர் வந்து எதிராக போனாங்க. இது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா நீக்கமும் கூடுதல் காரணம், 10.5 இன்னொரு காரணம். அதனால தான் தென் மாவட்டங்களில் அவர் வந்து டெபாசிட் இழந்தார். இதில் அவர் வந்து சசிகலாவுக்கு எதிராக நாடார் டீம் மோடி வரப்பை ஆல் இண்டியா நாடார் லாபி பண்டாரி ஜெய்ஸ்வால் சிவரே ஈழவா எல்லாரையும் பயன்படுத்தி சசிகலாவுக்கு எதிராக மோடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி பன்னீருக்கு எதிராட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு தப்பு கணக்கை ஓவர் ஸ்மார்ட்டாக போட்டார். அந்த இடத்துக்குள்ளே தான் நாங்கள் எல்லா ஜாதியும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு டிடிவி தலைவர் சொல்றது கரெக்டு. 3 நாடார் மெஜாரிட்டி உள்ள தொகுதியில் டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொல்லி டெபாசிட் இழக்க வச்சோம் எடப்பாடி. அப்போ அவரோட அந்த ஜாதி அரசியல் வந்து தென் மாவட்டத்தில் முறியடிக்கப்பட்டிருக்குது. அதில் முறியடிச்சதில் பெரும்பங்கு நாம் தமிழர் சீமானுக்கும் இருக்குது. அவர் 2024 அதிமுக எடப்பாடி வேட்பாளரோட 30,000 ஓட்டுகள் வந்து 10 தென் மாவட்ட தொகுதிகளில் 60 சட்டமன்ற தொகுதிக்குள்ள எடுத்திருக்கிறாரு. இப்போ அவர் இவங்களை நீக்கிக்கிட்டு அவர் தேவருக்கு பாரதத்தினா தேவருக்கு ஏர்போர்ட்னு வரும்போது மற்ற எல்லா ஜாதியும் அதை பார்த்துட்டு இருக்கிறான். அது நீங்கள் 4.5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் பண்ணலைங்கிறத சீமான் கேட்குறாரு. இதையும் தாண்டி டாகூரோட பெரிய புலமைப்பட்ட தேசிய கவி என் பாட்டன் பாரதியாருக்கு ஏன் கேட்கலன்னு பாஜகவே கேட்காததை, பிராமணர் சங்கமே கேட்காததை சீமான் அந்த இடத்துக்குள்ள பாரதத்தினா கேட்குறாரு. பட்டேல் தியாகத்தை விட வஉசி தியாகம் குறைஞ்சதான்னு வஉசிக்கும் பாரதத்தினா கேட்குறாரு. அப்போ இவர் கான்ட்ரவர்ஷியல் மதுரை ஏர்போர்ட் விவகாரத்திலையும் பாரதத்தினா விவகாரத்திலையும் இவங்களுக்கு எதிராக இதை சொன்னால் சரியாயிரும்னு கேட்டதை இப்போ நீ பூமராங்க ஆகுது, எல்லா ஜாதியும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு டிடிவி சொல்கிறாரு. இவரோட அரசியல் ஒரு நேர்மையற்ற ஒரு அரசியலாக எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் முத்துரமேஷ் இந்துக்களின் தந்தையாட்டு, இந்துக்களின் காவலராட்டு, தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகளுக்கு அடையாளம் கொடுத்த ஐயா தாளிங்க நாடாருக்கும் பாரத ரத்னா கேட்கணும் நேனா நாயந்திரங்கிறதையும் அவர் சொல்கிறாருன்னா இந்த விஷயம் பண்ட்ரா பாக்ஸை திறந்தது மாதிரி போயிட்டு இருக்குது. இதை வச்சு இந்த 3 தலைவர்கள் நீக்கத்தையும் 24 நடந்த பின்னடைவையும் வந்து எடப்பாடியால் சரி கட்டிக்கிட முடியாது. அது மேலும் தான் அவருக்கு தென் மாவட்டத்தில் பின்னடைவை கொடுக்கும். தெளிவாக 90 தொகுதி டெல்டா அப்பர் சவுத்தில் இவரை சிஎம்னு சொன்னால் ஸ்டாலினுக்கு அந்த தொகுதியெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். சீமானுக்கும் பெரிய வளர்ச்சி அந்த பகுதிகளில் கொடுக்கும். இப்போ டிடிவி தினகரனோட இந்த ஸ்டேட்மெண்ட் தென் மாவட்ட மக்கள் இதை கவனிக்கிறாங்க என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத இப்போ பாஜக அதை சரி செஞ்சிடாதா? ஏன்னா அந்த பகுதியில் பெருவாரியாக இப்போ கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பாஜகனுடைய அந்த ஓட் பேங்க் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை வந்து பாஜக சரி செஞ்சிடாதா? இப்போ செங்கோட்டையனுடைய நீக்கம் தொடர்பாக கண்டிப்பாக டெல்லி தலைமைக்கு இது செய்தியாக போயிருக்கும். அவங்க எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் பசுமர் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னாங்கிற ஒரு இதை ஒரு பத்திரிகையாளர், ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. அப்போதான் இந்துத்துவாவுக்கு இங்கே அடையாளம் கொடுத்தது தெய்வ திருமகன் தாளிங்க நாடார், சுத்த வீரர், பயமரியாத பச்சை தமிழர், சான்றோர்குல சத்திரியர், இந்துக்களின் காவலராட்டு, முதலமைச்சர்கிட்ட அவங்கவுங்க அறிமுகம் ஆக நினைச்ச போது இந்த மாவட்டத்துக்குள்ள போலீஸை நீக்கிறியா, இங்கே யார் மிஞ்சிரா பார்ப்போம், இந்துக்களா மற்றவங்களான்னு பார்ப்போம்னு கடலில் போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்களாம் ஒரு போலீஸ் சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் போலீஸ்ன்னு சவால் விட்ட ஐயா தாளிங்க நாடார் RSS சாகாவில் விஜயசவி விழாவில் சிறப்பு அழைப்பாளரை கலந்து கொண்ட இந்து முன்னணி தலைவர் ஐயா தாளிங்க நாடார், கேரள எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா தாளிங்க நாடார், இந்துக்களின் காவலாக இருந்த ஐயா தாளிங்க நாடாருக்கும் பாரத ரத்னா கொடுக்கணும்னு முத்துரமேஷ் போன்ற நாடார் சங்கங்களும் அதுக்குள்ள கோரிக்கைகளை வச்சு அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சரி பண்ணிடலாம் என்கிற இடத்துக்குள்ள மேலும் பல கோரிக்கைகள் வருது. ஸோ தினகரன் OPS சசிகலா நீக்கத்தை முத்துராமலிங்க தேவர் இமேஜை வச்சு சரி பண்ண முடியாது. அப்படி நீங்கள் முயற்சி பண்ணி போனீங்கன்னா மேலும் பல பிரச்சனைகள் வரும். அதில் ஓட்டு எல்லாத்துக்கும் இருக்கும். டூ மச் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் எ பர்டிகுலர் காஸ்ட் வில் ட்ரிக்கர் கவுண்டர் மொபைலைசேஷன் பை அதர் காஸ்ட்டும் நடக்கும். அதுவும் பெரிய பின்னடைவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து நாராயணன் திருப்பதியை பேட்டி எடுக்கிறோம். அவர்கிட்ட இது சம்மந்தமாக கேள்வி கேட்குறோம். ஏதாவது பாஜக இன்வால்வ் ஆகுமா, அமித்ஷா எதுவும் பேசுவாரா, அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நயன நாகேந்திரன் எதுவும் செங்கோட்டையன் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஏற்கனவே என்ன நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தோமோ அதே நிலைப்பாடு தான். அமித்ஷா கிளியராக சொல்லிட்டு போயிட்டாரு, உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தடையிட மாட்டோம், அது அவங்க கட்சி விவகாரம், அவங்க பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க
அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ அதே நிலைப்பாட்டில் தான் திரும்ப வந்து பாஜக இருக்குமா? அதிமுக எந்த சஜஷனும் பாஜக எதுவும் கேட்காதா? ஏன்னா நம்ம வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக கட்சியிலேருந்து நீக்கிறதுங்கிறத பாஜக வேடிக்கை பார்க்கும், அமித்ஷா வேடிக்கை பார்ப்பாரு, மோடி வேடிக்கை பார்ப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் எடப்பாடிக்கு 20% உள்ள வர்றதுக்கு முக்கிய காரணம் செங்கோட்டையனை பாஜக எளிதில் கைவிடுறது வந்து பாஜக இமேஜே பாதிக்கும். உங்களை நம்பி போனால் எல்லாரும் இவ்வளவுதாங்கிற ஒரு தோற்றம் வரும். ஸோ பாஜக இதில் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். அதே வேளையில் எடப்பாடியும் பாஜகவுக்கு அணுக்கமாக உள்ள வர்றதே தன்னை காப்பாற்றிக்கிடுறது, தன்னோட 2வது இடத்தை காப்பாற்றிக்கிடுறது தான். அதுக்கு ஒரு சிக்கல் வந்து அவர் விட மாட்டார், அவரும் அசட்டிவாக நிற்பார். எப்படி நடராஜன் ஐயாவை நான் அண்டர்எஸ்டிமேட் பண்ணலையோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயாவையும் நான் கொஞ்சமும் குறை மதிப்பீடு பண்ணலை. அவர் அண்டர்எஸ்டிமேட் பண்ணணும் இல்லை, பண்ண போகக்கூடியவனும் இல்லை. பட் அவர் மோடியை ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக வேற எந்த பாஜக காரனை விட தமிழ் மண்ணில் இருக்கிறவன் இந்த ரவீந்திரன் துரைசாமி மட்டுமே. இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி மீது. துரோகத்துக்கெல்லாம் ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு நம்ம ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தையை அனுபவத்தின் மூலமாக செங்கோட்டையனை எடப்பாடியை சொல்றாரு. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? மோடிக்கு அந்த மாதிரி பண்ணிடுவார் நினைக்கிறீங்களா? மறுபடியும் அலர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் விஜய்க்கு 2வது இடம் கொடுத்து பாஜகவை 3வது தள்ளுறதே. விஜய் ராகுல் காந்திக்கு ஆளு. ராகுல் காந்தி விஜயை ஸ்டாலின்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. முள்ளார்ந்து மோடியை பிடிக்காதவங்க தான் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி. அதனால தான் 2024 லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு ஒரே இஷ்யூ சிஏஏ எதிர்ப்புன்னு அப்படி பண்ணவங்க. நாங்கள் அந்த இஷ்யூவில் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது உங்கள் தாத்தா வந்தாலும் முடியாதுன்னு சொன்னோம். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, ஓகே அந்த இஷ்யூ இவர் மோடி எதிர்ப்பு வன்மத்தில் தான் செய்தாங்க. அதே மாதிரி இது வக்போர்டு இதுவும் மோடி எதிர்ப்பு வன்மத்தில் தான் செய்தாங்க. திருச்சியில் அவர் பேசும்போது மோடிக்கு மேலே வன்மத்தை தான் கொட்டுனாங்க. அப்போ அவரை பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் அணியில் ஒரு ஆளாக்கி விட்டா பலம் நிரூபிக்காத அவரை நாளைக்கு 29 அவரும் ஜோசப் விஜயும் சேர்ந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு இங்கே ஆஃபர் பண்ண மாட்டாங்கன்னு எப்படி நாம் சொல்ல முடியும்? அதற்கான ஆபத்து இருக்குது. அதனால தான் நாம் என் தம்பி பாண்டே 50 சீட்டு விஜய்க்குன்னு சொன்னதும் டெல்லியை நாம் உடனே அடித்து விஜயை நம்ப முடியாது, விஜய் பலம் நிரூபிக்காதவர், பவன் கல்யாண் மாதிரி பலம் நிரூபித்து வேறு வழி இல்லாமல் 98 வாஜ்பாய் தலைமையில் தோத்தவங்கள்லாம் சேர்ந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு லாபம். அவரை நம்ம நாமளாக ஸ்ட்ரென்தன் முடிவோட நஷ்டம்னு சொல்லும்போது தான் பரபரப்பு தொற்றிக்கொள்ள அவர் வந்து 20 சீட்டுக்கு தான் விஜய் ஒருத்து, நாங்களும் அதிமுக பாஜகவும் 150 வரும்னு ராஜேந்திர பாலாஜி வச்சு பேச வச்சார். அதுக்கு பிறகு தான் இவர் வந்து நம்ம வெறும் 20 சீட்டாண்டி தான் இவர் நிர்மல்குமாரை வச்சு மறுப்பு கொடுத்தார். அதற்கு முன்ன வர விஜயை பயன்படுத்தி பாஜகவை காலி பண்ணுங்கிற எண்ணம் இருந்தது. அதைத்தான் ஆர்மி உதயகுமார் பலம் நிரூபிக்காத விஜயை பலம் நிரூபித்த பவன் கல்யாணோட சேர்த்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு பாஜகவை கீழே தள்ளி அந்த வார்த்தையை ஆர்மி உதயகுமார் பேசினார். எங்கள் தரப்பு இடிக்க வேண்டிய இடத்துல தட்ட வேண்டிய இடத்துல தட்டினதும் அங்கேருந்து வந்த ரியாக்ஷனில் தான் ராஜேந்திர பாலாஜி மாற்றி பேசினார். எது எப்படியோ எடப்பாடி கிட்ட ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அதே வேளையில் எடப்பாடி 20% ஓட்டு உள்ளவருங்கிறனால அவரும் ஒன்றும் இல்லைன்னோ அவரை ஈஸியாக தட்டிடலான்னோ அதுவும் நினைக்க முடியாது. அவர்கிட்ட ரொம்ப மூசன் கவுண்டர் மூஸுங்கிற மாதிரி அவர்கிட்ட ஏமாறாமல் வெளிப்பாக இருந்து அரசியலை பண்ணணும். அண்ணாமலை அந்த அரசியலை வெளிப்படையாக பண்ணுறாரு, அமித்ஷாவும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை பண்ணுறாரு, அமித்ஷாவும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். என் வார்த்தை புரியுதா? அமித்ஷாவோட அண்ணாமலை அலர்ட்டாக இருக்காருங்கிறேன். செங்கோட்டையனுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போது? லீகலாக வந்து நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் என்னங்கிறத ஆலோசித்து நான் முடிவெடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் என்ன? ஓபிஎஸ் கதி தான் இப்போ செங்கோட்டையனுக்கு மேலே டிசம்பர் வர இருக்க இடத்துக்குள்ளே நல்ல வாய்ப்பு வரும்னு பார்ப்பாங்க. அந்த பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு ஏதாவது ஒரு வந்தால் மீண்டும் அதிமுகவுக்குள்ளே செங்கோட்டையன் சிஎம் கேண்டிடேட் ஆகட்டும் பொதுச் செயலாளராகட்டும் ஏதாவது பொதுக்குழு எல்லாரும் கூடி எடுத்து வர முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அடுத்தது. ஓகே, இப்போ அந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakkam from ₹29 lakhs onwards.